வணக்கம். நம்ம போன வாரம் சோப் போட்டில் முடித்த கதையை இந்த வாரம் கிடினியாவிலேருந்து ஆரம்பிக்கலாமா? போன வீடியோவில் நான் ட்ரை சிட்டியை விசிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதில் நம்ம சோப் போட் பற்றின கதையை மட்டும்தான் பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் கிடினியா அப்புறம் டென்ஸ்க்கு இதை பற்றின ஸ்டோரியை பார்ப்போம். நான் கிடினியாவை சாட்டர்டே ஒரு 2 மணிக்கு ரீச் ஆகிட்டேன். இங்கேயுமே நான் விசிட் பண்ணது கிடினியாவில் இருக்கிற பீச். இந்த பீச்சிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு ஹைக்கிங் மாதிரி போனோன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த கிளிப் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து எடுத்தது தான். இந்த வியூ பாயிண்ட்டோடைய பேர் கிளிப் ஓர்லோவ்ஸ்கி. இங்கேருந்து பீச் வியூ செம்ம சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேஸும் தான். கொஞ்சம் கால் தடுக்குனாலுமே கீழே போய் விழுந்துருவோம். அப்புறம் இங்கே நிறைய மரங்கள்லாம் காஞ்சி விழுந்து கிடந்தது. அந்த மரத்து மேலே உட்காந்துட்டு செம்ம ரிஸ்க்கான இடத்துல இருந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பயமாக இருந்துச்சோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேற அங்கே ஒரு பொண்ணு அந்த காஞ்ச மரத்து மேலே, அந்த மரத்துக்கு நடுவில் எந்த ஒரு பிடிமானமுமே இல்லை. அதோடைய கூலிங் கிளாஸ் கீழே போய் பள்ளத்தில் விழுந்துருச்சு. நல்ல வேளை அந்த பொண்ணு கீழே விழலை. அதை பார்க்கும்போது எனக்கு பயமாயிடுச்சு. நான் அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எதுவும் எடுக்காமல் கொஞ்சம் தூரத்தில் இருந்தே ஒரு 2-3 வீடியோ கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். அன்னைக்கு நைட்டு ஸ்டே நான் கிடினியாவில் தான் புக் பண்ணியிருந்தேன். அதனால் அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் சாட்டர்டே என்னுடைய ட்ரிப்பு முடிவுக்கு வந்தது. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு கிடினியாவிலேருந்து டென்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். டென்ஸ்க்கு தான் ட்ரை சிட்டியோடைய மெயின் சிட்டி. இந்த டென்ஸ்க் ஒரு காலத்தில் ஜெர்மனியோடைய ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு. இங்கே தான் போர்ட்டும் இருந்திருக்கு. போலண்ட் மக்களுக்கு போர்ட் இல்லை அப்படிங்கிறதுனால கிடினியாவில் அவங்க ஒரு போர்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ டென்ஸ்க்கு, கிடினியா, சோப்போட் எல்லாமே போலாண்டுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த ட்ரிப்பு நான் ஒழுங்காக பிளான் பண்ணவே இல்லை. எதில் பிளான் பண்ணலன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே எல்லா ஸ்டாப்லேயும் டிக்கெட் மிஷின்லாம் இருக்காது. இங்கே ட்ராமில் அந்த மாதிரி கண்டக்டரும் இருக்க மாட்டாங்க. நம்ம முன்னாடியே ப்ரீ பிளான்டாக டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும். நான் சாட்டர்டே ட்ரிப்புக்கு ஒழுங்காக டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டேன் சோப்போட்லேருந்து கிடினியா போகிறதுக்கு. ஆனால் திரும்பி ரிட்டன் வர்றதுக்கு அந்த ஸ்டேஷனில் டிக்கெட் மிஷின் இல்லை. இருந்த மிஷினுமே ஏதோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கார்டு மாதிரி இருக்கும் பாஸ்க்கு. அந்த மெஷினில் அந்த கார்டை வச்சு தான் ஸ்வைப் பண்ணி டிக்கெட் எடுக்க முடியும் போல். என்னோடய நேரமோ என்னமோ அன்னைக்கு ஆப்லேயும் டிக்கெட் எடுக்க முடியல. அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் எங்கே டிக்கெட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். அவங்க சொன்னாங்க பக்கத்து ஸ்டேஷனுக்கு தான் போய் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமாக அதே இடத்துல தான் சுற்றிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஒருத்தர் நான் பக்கத்து ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு டிக்கெட் எங்கே வாங்கணும் அப்படின்னு காமிச்சிட்டும் போனார். அப்படியே அவருக்கு நன்றியையும் சொல்லிட்டு ஒரு வழியாக டென்ஸ்க்கு சேர்ந்துட்டேன். டென்ஸ்கில் நான் முதல்ல விசிட் பண்ண இடம் அதோடைய மார்க்கெட் ஸ்கொயர். நான் முன்னாடி நாள் ட்ரெயினில் போகும்போது டென்ஸ்கை கடந்து தான் சோப்போட்டுக்கு போனேன். அப்போ ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது அந்த சிட்டியோடைய பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஓல்டாக நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத மாதிரி இருந்தது. இந்த மார்க்கெட் ஸ்கொயருக்கு ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருந்தது. அந்த ட்ரெயின் ஸ்டேஷனை சுற்றி இருக்கிற இடம்லாம் ஓல்ட் பில்டிங்ஸ் மாதிரி இருந்தாலுமே ஓல்ட் ஸ்கொயர் கிட்ட போக போக எல்லாமே நல்லாவே இருந்தது. நான் காலையில் ஒரு 9 மணிக்கே ஓல்ட் மார்க்கெட் ஸ்கொயர் போயிட்டேன். அப்போ கூட்டமே இல்லை, ரொம்ப காலியாக இருந்தது அந்த தெருவே. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே மோஸ்ட்லி ஓல்ட் மார்க்கெட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே ரொம்ப காமான ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த தெருவில் நடக்கிறதே அவ்வளோ நல்ல ஃபீலாக இருக்கும். அந்த மார்க்கெட் ஸ்கொயருக்கு போன உடனே மெதுவாக நடந்துட்டு இருந்தேன், ஒவ்வொரு அட்ராக்ஷனாக பார்த்துட்டு.
அங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை தாண்டி வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே பெரிய ரிவர் இருந்தது. அதை சுற்றி நம்ம சோப் போட்டில் பார்த்த மாதிரி நிறைய போட் வெரைட்டிஸு, அதுக்கப்புறம் அந்த பில்டிங்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ½ டே அங்கேயே அந்த ரிவரை சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தேன். ½ டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஈவினிங் தான் ரிட்டன் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். சரி, இன்னும் ஒரு ½ டே இருக்கே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் தேடிட்டு இருந்தேன். டென்ஸ்க்லேயுமே நிறைய பீச்சஸ் இருக்குது. அதில் நான் டென்ஸ்குடைய சிட்டி சென்டர்லேருந்து எந்த பீச் பக்கத்தில் இருக்கோ அந்த பீச்சுக்கு போயிட்டு இன்னொரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணேன். சண்டே ஈவினிங் போஸ்னானுக்கு ரிட்டன் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். ஈவினிங் 6 மணிக்கு ட்ரெயின். எனக்கு ஒரு என்ன ஆதங்கம் அப்படின்னா, பீச்சில் இருந்து சன்செட் பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யூனிவர்ஸ் நீ பீச்சில் இருந்து தானே சன்செட் பார்க்க முடியல, ஆனால் ட்ரெயின் ட்ராவல்லேருந்தே சன்செட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியூவை எனக்கு காமிச்ச மாதிரி இருந்தது. இருட்டாக அந்த ட்ரெயின் ஜேர்னி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சன்செட் ஆகிற அந்த நேரத்தில் சூரியனுடைய ஒளிக்கீற்று வானத்தில் அப்படியே எல்லா இடத்துலையும் எதிரொலிச்சு அது ஒரு செந்நிற மஞ்சள் கலரில் வானம் ஃபுல்லாக மின்னிட்டுருக்கிற அதே நேரத்தில் கீழே நம்ம பார்க்குற அந்த ஃபீல்டுமே மஞ்சள் கலரில் அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே பேக்ரவுண்டில் இளையராஜாவோட பாட்டை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வியூவோட ட்ரெயின் ட்ராவல் சொர்க்கம் மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த ட்ரெயின் ட்ராவல் தான் போலாண்டுடைய உண்மையான அழகை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. நான் பார்த்து ரசித்த அந்த சன்செட்டை நீங்கள் இப்போ பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்கன்னு தெரியுது. இந்த நேரத்தில் அந்த டேயில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் போன டன்ஸ்க் பீச் பக்கத்துலேயே ஒரு பார்க் மாதிரி இருந்தது. நான் பீச்சிலேருந்து திரும்பி ரிட்டன் வரும்போது பெங்களூர் பசங்க 3 பேர் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்க இந்தியாக்காரங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நான் அவங்களையே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்த புதுசு அப்படிங்கிறதுனால எனக்கு இந்தியாக்காரங்களை எங்கே பார்த்தாலுமே ஐயோ நம்ம ஊருக்காரங்க, நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசுவோமா அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். நான் சும்மா அந்த 3 பசங்களை பார்த்துட்டு பேசலாமா வேண்டாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு நடந்துகிட்டே இருந்தேன். அவனுங்க கன்னடாவில் பேசுனாங்களா, எனக்கு அது புரிஞ்சிருச்சு. என்ன தெரியுமா பேசிக்கிட்டாங்க, அந்த பொண்ணு உன்னை தான் பார்க்குதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல எனக்கு கன்னடா புரியும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு பார்க்கல, நீங்கள் இந்தியாக்காரங்கன்னு நினச்சி தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே வந்துட்டேன். இப்படி தான் ட்ரை சிட்டியோடைய வீக்கெண்ட் ட்ரிப் முடிவுக்கு வந்தது. இதே மாதிரி நான் வேறு எங்கெல்லாம் போனேன், அதை சுற்றி நடந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் யுவர் சப்போர்ட்.